புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக இது குறித்து தற்போது நாம் பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தற்போது தொடங்கியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் சித்தார்த். இப்ப வேட்புமனு தாக்கல் புதுச்சேரியில் துவங்கி இருக்கிறதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை பகிர்ந்துக்கணும். புதுச்சேரியில் மொத்தம் 30 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது. குறிப்பாக காரைக்காலில் 5, ஏனாம், மாஹே என தலா ஒவ்வொன்றும், புதுச்சேரியில் மொத்தம் 23 என 30 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது. இந்த 30 சட்டமன்ற தொகுதிக்கும் ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கி வரும் 23ஆம் தேதி வரை தாக்கல் செய்யலாம் என தேர்தல் துறை தெரிவித்துள்ளது. மீண்டும் இந்த சனிக்கிழமை பொது விடுமுறை என்றால் வருகின்ற சனிக்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்ய முடியாது என்றும் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து இன்று முதல் வேட்புமனு தாக்கல் துவங்கியுள்ளது. காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை வேட்பாளர் தங்களது மனுக்களை தாக்கல் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மொத்தம் 17 தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் இருப்பதால் 17 இடங்களில் மனு தாக்கல் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதில் புதுச்சேரியில் 12 இடங்களிலும், காரைக்காலில் 3 இடங்களிலும், மாஹே, ஏனாம் தலா ஒரு இடங்களிலும் வேட்புமனு தாக்கல் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து 24ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனையும், 26ஆம் தேதி வேட்புமனு திரும்ப பெற கடைசி நாளாகும். மேலும் அன்றைய தினமே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். இதனிடையே புதுச்சேரியில் இதுவரை எந்த கட்சி சார்பிலும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படவில்லை. இன்னும் 2 தினங்களில் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு வெள்ளிக்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இன்றைய தினம் சுயேட்சை வேட்பாளர் மட்டுமே தங்களது மனுக்களை தாக்கல் செய்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சித்தார்த்.